ஜூலை 11க்கான சிஏ பேஸ்ட் ஜிஎஸ். ஃபஸ்ட்டு எத்தனால் பிளெண்டிங். இது வந்து E20ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா 2030க்குள்ளே இந்தியா வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க. 100% பெட்ரோல்னால் 20% எத்தனால் கலக்கிறது. இது எந்த பாலிசியில் முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா 2018 நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியல்ஸ் உயிரி எரிபொருட்களுக்கான கொள்கையில் இது வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவோட அட்வான்டேஜ் என்னென்னா முன்னாடியே, அதாவது 2025 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும், அதே மாதிரி இன்ஜினோட கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து 4 ஜென்ரேஷனாக இருக்குது. இது மெயின்ஸ் லெவலில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபுட் கிராப்ஸ் பற்றினது. டைரெக்டாக உணவுப் பொருட்களை வந்து எடுத்து பயோஃபியல்ஸ் வந்து தயாரிச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோக்கா ஒர்த்தாகலை, ஏன்னா உணவுப் பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து அதனோட வேஸ்டேஜ், உணவுப் பொருள் வேஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எஃபெக்டான மெத்தட் இப்போவும் நிறையா டைம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உணவுப் பொருட்கள் வேஸ்ட்டை தான் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன் ஆல்கே, பாசியை வந்து வளர்த்து அதிலிருந்து தயாரிக்கிறது. ஃபோர்த்து வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனைசேஷன், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மூலிமா தயாரிக்கிறது. இதில் இருக்கலே பெஸ்ட்டு வந்து செகண்டு, வேஸ்டேஜ் வச்சு எனர்ஜி வந்து தயாரிச்சுக்கலாம், அதாவது பயோஃபியல் தயாரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு லெவலில் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்கன்னா 2023 எத்தனால் பிளெண்டிங் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேம்பா, இது ஒரு ஃபண்டு. எதுக்காகனா அந்த காடுகளை வந்து ஒரு சிலர் வந்து அழிப்பாங்க, சுரங்கம் தோன்றதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் ஒரு சில ஸ்டேட்டோ இல்லை கண்ட்ரியோ இது பண்ணுறப்போ அதை வந்து ஈடு செய்கிறதுக்காக அவங்க வந்து ஃபண்டு வாங்குவாங்க அவங்ககிட்ட, இந்த அமைப்பு. அதை வந்து மரம் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது மரம் அழிக்கிறவங்கிட்ட வந்து பணத்தை வாங்கி மரத்தை வந்து உருவாக்குறது, அதான் கான்செப்ட்டு. அதுன்ட்டு சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதனோட ஃபுல் ஃபார்ம் வந்து காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. ஓகேவா, காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. இது வந்து இப்போ ரீசெண்டாக 4 நியூ ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரிவர் டால்ஃபின், ஆற்று டால்ஃபின், அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ லிப்பர்டு பனிச்சிறுத்தை, வைல்ட் வாட்டர் பஃபல்லோ நீர் எருமை, அதுக்கப்புறம் இந்தியன் ரைனோசர் இந்திய காண்டாமிருகம், இதுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூரிசம் பொறுத்தளவு திருச்சி வந்து டாப் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இது சார்ந்து பார்க்குறப்போ தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1971 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அது பார்த்துக்கலாம். அடுத்து ஷெட்யூல் கேஸ்ட் அந்த அட்ராசிட்டிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சிஎம் தலைமையில் 45 பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்க, அது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் ஒரு ஸ்டேட் லெவல்னால் அதனோட ஸ்டேட் சாங் வந்து ஃபஸ்ட்டு பாடணும், அதுக்கப்புறம் தேசிய பாடல், அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆந்தம் பாடிக்கலாம். தேங்க்யூ.